வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோங்க ஒரு வழியாக கட்சியை விட்டு நீக்கியாச்சு செங்கோட்டையனை. எடப்பாடி இன்னைக்கு அறிவிச்சிட்டார், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டு விட்டார். மற்றபடி அவரோடு யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அத்தோடு சேர்ந்து அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு கும்பல் எல்லாத்தையும் நீக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. எடப்பாடி கொடுத்த 10 நாள் கெடு என்னாச்சு? 0, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கட்சியை விட்டு நீக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு. எடப்பாடி சொற்களுக்கு கட்டுப்படாதவர். அவ்வளோதான், அது தெரிஞ்ச விஷயம்தான். சசிகலாவை நீக்கினார், பிறகு அமமுக தினகரனை நீக்கினார், அப்புறம் ஓபிஎஸ்ஐ நீக்கினார். தான் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கிடையில் ஏகப்பட்ட விஷயங்கள், சமாதானங்கள், அது யாரும் அவர் ஏற்கவில்லை. எத்தனையோ அதெல்லாம் கிடையாது. நான் மட்டும்தான் பொதுச் செயலாளர். விலகியவர்கள், விலக்கப்பட்டவர்கள், கட்சியை விட்டு நீங்கியவர்கள், நீக்கப்பட்ட யாரும் வரக்கூடாது. மற்றபடி நான் மட்டும்தான். எப்படிப்பட்ட சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கே சொல்லிட்டார் இதை. அதை மீண்டும் ஒரு தடவை ஓபிஎஸ்ஸை போல, சசிகலாவை போல, அமமுக தினகரனை போல நாமும் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் செங்கோட்டையனும் 2 நாளைக்கு முன்னால் 5ஆம் தேதி சொன்னார். 10 நாள் கெடு விதித்து சொன்னார். மற்றவங்களாம் கெடுலாம் விதிக்கல. ஓபிஎஸ் கெடு விதிக்கல, டிடிவி கெடு விதிக்கல, சசிகலா கெடு விதிக்கல. ஆனால் செங்கோட்டை ஸ்ட்ராங்காக பஞ்சா அடித்தா. 10 நாள் தான் டைம் உனக்கு, என்ன சொல்கிறேன்? இல்லாட்டி என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் போட்டாச்சு. செங்கோட்டையை கட்சியை விட்டே நீக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ கட்சியை விட்டு நீக்கியாச்சு அப்படின்னா செங்கோட்டையின் கொடுத்த அந்த 10 நாள் கெடு என்ன? அது 0, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கட்சியை விட்டு நீக்கியாச்சுப்பா. இருக்கிறவன் இருக்கலாம், இல்லாதவன் போயிட்டே இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ. இதுதான் எடப்பாடியினுடைய கடைசி முடிவு. இனி என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முடிவாக போகுது. என்ன முடிவு வரப்போகுது? ஓபிஎஸ்ஸை போல, மற்றபடி சசிகலா போல, மற்றபடி அமமுக மாதிரி தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. இல்லாட்டி வக்கீல் மூலமாக நோட்டீஸை போட்டு, மற்றபடி ஏன்னா ஒரு கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கணும். அதை எடப்பாடி கேட்கவில்லை. அது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரான போக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி அறிமுகப்படுத்தியதே செங்கோட்டையன் தான். யார்கிட்ட? ஜெயலலிதா அம்மையார்கிட்ட. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு முன்னாலே செங்கோட்டையன் அதிமுகவில் நுழைந்து விட்டார். எம்ஜிஆரோடு அதிகமாக பயணித்தவர் எடப்பாடியை விட செங்கோட்டையன் தான். ஜெயலலிதா அம்மையாரை விட செங்கோட்டையன் தான், அப்படி கூட சொல்லலாம். ஆமாம். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையன் வீட்டில் 2-3 தடவை தங்கியிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கும் இவருக்கும் என்ன ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தது அப்படின்னா, அவருடைய உதவியாளர் மனைவி வகையில் இவர் கொஞ்சம் செட்டப் வச்சு அந்த செங்கோட்டையன் செட்டப் வச்சுக்கிட்டார். மனைவியை வைத்து கொண்டார். லிவிங் டுகெதர் சொல்கிறோம் இல்லையா? அந்த காலத்தில் வப்பாட்டி அப்படிம்பாங்க. இன்னைக்கு லிவிங் டுகெதர், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரிஞ்ச உடனே இங்கே வாப்பான்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. ஏன்னா செங்கோட்டையுடைய பையனும் மனைவியும் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவருடைய உதவியாளரோட மனைவியை வச்சுக்கிறாருங்க, எனக்கு ஆதரவு யார் இருக்கா, நீங்கள் தான் பேசி தீர்த்து பஞ்சாயத்தை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே செங்கோட்டையை வர வச்சு போயஸ் கார்டல்லே பேசக்கூடிய சமயத்தில் இது என்னுடைய விவகாரம்னு ஒரே அடி அடிச்சிடுறார். அப்போவே ஜெயலலிதா அம்மையாருக்கு செங்கோட்டை மிகப்பெரிய விரிவு, முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய விரிவு. அதுலேருந்து அவர் போஸ்ட்லாம் கொடுக்க கிடையாது. அப்புறம் அதுக்கு பின்னால் ஜெயலலிதா அம்மையாரிடம் அறிமுகப்படுத்திய வகையில் ஒரு நன்றி உணர்வாக எடப்பாடி அமைச்சராக வந்ததுக்கு பின்னால் ஒரு அமைச்சர் போஸ்ட் கொடுக்குறாரு. யார்? செங்கோட்டையன் எடப்பாடி கொடுக்குறாரு. அந்த வகையில் ஒற்றுமையாக இருந்தாங்க. மற்றபடி கட்சி 4ஆக உடைந்தது. அவ்வளோ. இன்னைக்கு 5ஆக உடைந்து விட்டது, முடிஞ்சு போச்சு. அதிமுக ஆ 1 தி 3 மூ 1 கா 1
ஆமாம். மற்றபடி இப்படி வேணால் சொல்லலாம். அகில இந்திய அதிமுக. ஆ அகில இந்திய அதிமுக 6 வருது. அதிமுக 4 தான் வருது. ஆமாம். அகில இந்திய அஇஅதிமுக அப்படின்னாலும் 6 வருது. அதனால் 5 உடஞ்சிருக்கு இன்னைக்கு. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இனிமேல் செங்கோட்டை கோர்ட்டு ஏற வேண்டியதுதான் எடப்பாடிக்கு எதிராக. ஓபிஎஸ் என்ன பண்ணார், அதே மாதிரி செங்கோட்டையன் செய்ய போகிறாரு. மற்றபடி சசிகலா என்ன பண்ண போகிறாங்க, அதே தான் செங்கோட்டையன் செய்ய போகிறாரு. மற்றபடி தினகரன் அவர் தனி கட்சி வச்சுக்கிட்டா பேசாமல் உட்காந்துட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி கோர்ட்டு கேஸு எல்லாமே ஒரு கண்ணோட்டம் இனிமேல் வந்துடும். இரட்டை இலையை முடக்க வேண்டுமுங்க, ஒரே வார்த்தை. ஆமாம். ஓபிஎஸும் சசிகலாவும் தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அமமுக தினகரன் 3 பேர் சேர்ந்து ஒன்றா இயங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடு சேர்ந்து செங்கோட்டையன் 4வது நபராக இணைந்து விட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ வேற என்ன, ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். எடப்பாடி என்ன முடிவு எடுப்பாருங்க? எடுத்தாச்சு. இன்னும் என்னத்தை முடிவு எடுக்கிறது? எடுத்தாச்சு. அவ்வளோ, முடிஞ்சு போச்சு. எடப்பாடி முடிவு எடுத்தாச்சு. ஆமாம். இனிமேல் செங்கோட்டையன் அதிமுக கிடையாது. தனி கட்சி அல்லது தனி அணி. தனி கட்சி தொடங்க மாட்டார். தனி கட்சி தொடங்கக்கூடிய அளவுக்குலாம் மிகப்பெரிய ஆள்லாம் சொல்ல முடியாது. அப்படியே தொடங்கினாலும் கூட அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுக்காது. ஓபிஎஸ் மாதிரி ஒரு தனிப்பிரிவாக இயங்குவார். சசிகலாவை போல, அமமுக தினகரனை போல தனி கட்சிலாம் தொடங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த மிகப்பெரிய பவர் செங்கோட்டையனுக்கு கிடையாது. பணபலம் வேணும், சும்மா கிடையாது. அமமுக தினகரன் இருக்காருன்னா அது வேறு விஷயம். ஆமாம். சசிகலாவுடைய பினாமி சோன்ஸ் அவர் சொத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தனியாக ஒரு கட்சியை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அடிப்படையான உண்மை. மற்றபடி தனி கட்சியில் செங்கோட்டையெல்லாம் பண்ணவெல்லாம் முடியாது. அதன் அடிப்படையில் என்ன ஆக போகுது? அவ்வளோதான். ஆமாம். சத்தியமங்கலம் தொகுதி, கோபிச்செட்டி தொகுதி, மற்ற எல்லாமே இன்னைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். இவர் தனிப்பட்ட முறையில் போட்டியிடக்கூடிய சமயத்தில், மற்றபடி வேறு விதமாக அதிமுக அதிருப்தியாளர் அப்படிங்கிற போட்டியிடக்கூடிய சமயத்தில் வந்துட்டான்னா பவர்ஃபுல்லு தான். ஆமாம். ஜெயலலிதா அம்மையார் சேலம் சேவல் சின்னத்தில் போட்டிட்டு இவர் ஜெயிச்சார் பாருங்க. ஆமாம். எடப்பாடியும் ஜெயிச்சார், இவரும் ஜெயிச்சார். அதன் அடிப்படையில் ஜெயிச்சான்னா ஒரு மதிப்பு ஜாஸ்தி. மற்றபடி அதிமுக 5ஆக உடைந்ததுங்க, முடிஞ்சு போச்சு. இதான் செங்கோட்டையன் வெளியே வந்தார். ஆமாம், ஒற்றுமையாக சேருவார்கள் என்று தான் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த ஒரு வெளிப்பாடு. ஏன்னா விஜய் வளர்ந்துட்டு வர்றார். இந்த திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு வர 13ஆம் தேதியிலேருந்து விஜய். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எங்கேயோ போயிடும். திமுகவா தாவேக்காவா? அதிமுக ஃபனால், முடிஞ்சு போச்சு. அது அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அப்படின்னா திமுகவோடு கட்டாயமாக எதிர்த்து போட்டியிட முடியும். எப்படியோ விஜய் கட்சி தாவேக்காவை பிளவுபடுத்த முடியும். இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இதில் என்ன தெரிகிறது? ஒரே வார்த்தை, எடப்பாடி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் தான் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு, இன்னும் வரக்கூடிய காலங்கள் நான் தான் தலைவனோட சொல்லுவார் எடப்பாடி. அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும்? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் கட்டாயமாக முடிவு சொல்லும். ஆமாம், சொல்லக்கூடிய சமயத்தை அதன் மூலமாக அவருக்கு ஞானோதயம் வருமா? கட்டாயமாக வராது. ஆமாம், இந்த வீடியோவில் போய் சொல்லிடுறோம், கட்டாயமாக வராது. அவருடைய ரூட்டே வேறங்க. அவர் ரூட்டே வேற. ஒரு ஓட்டு கிடைச்சாலும் சரி, ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் சரி, அதிமுக நான் தான், பொதுச் செயலாளர் நான் தான், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் சீண்ட முடியாது, யாரும் பக்கத்தில் வராதிங்க, நான் மட்டும்தான். பிரியம் இருந்தால் என்னை நோக்கி வா, இல்லாட்டி பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இரு. அதைத்தான் இன்னைக்கு செங்கோட்டையன் செய்ய போகிறார். அவ்வளோ 11ஆம் நாள் என்ன பண்ண போறாரு? கட்டாயமாக தனி அணி அறிவிக்க போகிறார். ஓபிஎஸ் போல அதிமுக தொண்டர்கள் அந்த உருவாக்க அணி அனுப்பிச்சிருக்காரு, அந்த மாதிரி அவர் தனியாக. மற்றபடி அதிருப்தியார் அணியா அப்படிங்கிறது தெரியல. இது எப்படியோ. ஆமாம், ஒற்றுமை இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த இதுலேயே தெரிஞ்சு போச்சு. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பணும், நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு. எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு ஈக்குவலான ஒரு செங்கோட்டையனை இன்னைக்கு கட்சியை விட்டு நீங்க அப்படின்னா அது அவருடைய சர்வாதிகாரம்.
எடப்பாடியினுடைய சர்வாதிகாரம் இருக்கட்டுங்க. கருத்து வேற்றுமைங்க. எஸ்டிஎஸ் கோவை செழியனுக்கு இல்லாத ஒரு வேகமா எடப்பாடிக்கு இருக்கே. சொல்லுங்க பார்ப்போம். 2 பேருமே சேர்ந்து இது ஆளுநர்கிட்ட நினைக்கிறேன். ஆமா, எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டா ஊழல் புகாரே கொடுத்தாங்க. எம்ஜிஆர் உண்மை பண்ணலையா? ஆமா, அவரு ஒரு நீதிக்கு தலை வணங்கக்கூடியவர், அதே நேரத்தில் எல்லோரையும் அரவணைத்து செய்யக்கூடியவர். உடனே போனாரு, 2 பேர் வீட்டுக்குமே போயிட்டாரு. அப்பா என்னமோ நடந்துட்டு போகுது, அதெல்லாம் விட கட்சிக்கு வாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அரவணைத்து கொண்டு சென்றார். எஸ்டிஎஸ் கோவை சார். இன்னைக்கு அப்படி கிடையாது எடப்பாடி. ஆமாம், அந்த மாதிரி வகையில் ஜெயலலிதா அம்மையாரோட தோற்றவர் தான் எம்ஜிஆர் தாங்க. ஆமாம், அப்பா என்ன, எம்ஜிஆர் ஒருவர் தான் அதிமுகவை உருவாக்கியவர், அதை காப்பாற்றி கொடுத்தவர் ஜெயலலிதா. பட் அதை துண்டு துண்டாக உடைத்தவர் எடப்பாடி. அவ்வளோதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.